கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருந்தா என்ன நடக்கும்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் எல்லாரும் சொல்லுங்களேன், அவனை விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தா உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைப்பாராம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களா? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களோடு கூட எழுந்து நிற்கிறது. பிரைஸ் காட். யோசேப்பின் அரிக்கட்டு எப்படி எழுந்து நின்றதோ அதை போல நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் அது நிமிர்ந்து நிற்கும். உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்கும். பிரைஸ் காட். தேவனுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் நிச்சயமாய் உண்டு. பிரைஸ் காட். எப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லாமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம சத்தியங்களை கொஞ்சம் மறுரூபத்தோடு பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நெகட்டிவை யாருனாலும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சிட்டிங்களா? நெகட்டிவை யாருனாலும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவை, ஒரு ஃபுல்னஸை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமியில் நன்மை தீமை உண்டுன்னு சொல்லுங்களேன், கோடி பேர் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பூமியில் நன்மை மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள், அது எப்படி, அது நடக்காதுல்ல அப்படிம்பாங்க. சரி, உலகம் சொல்லிட்டா பரவாயில்ல, ஆவிக்குரிய உலகம் அது கூட தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நன்மை தீமை கலந்தது தான். என்றைக்கு நீங்கள் கிருபையை உணர்ந்தீர்களோ நீங்கள் தீமைக்கு அப்பாற்பட்டவர்கள். தேவன் உங்களை தீமை நின்று வெட்டி எடுத்திருக்கிறார். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து உங்களை என்ன பண்ணிட்டாராம்? காட்டு ஒலிவ மரம் என்ன? தீமை என்பதிலிருந்து கிருபை உங்களை நீக்கி இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது என்னதான்? நன்மை மட்டுமே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கிருபை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பலவீனத்துக்கு உதாரணமாக யாரை சொல்லுவாங்க? பவுலடிகளார என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதை நான் லைட்டாக சொல்ல விரும்புகிறேன். பவுலடிகளார சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பலவீனமாக இருந்தார், அவருக்கு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, இது எனக்கு ஒரு முள்ளு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே பலவீனத்தை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க? ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, அவர் பலவீனத்தை என்ன பண்ணிக்கிட்டாரு? சகிச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் கிருபையை கொடுத்தது உண்மை. ஆனால் அந்த கிருபைக்கு பின்னாடி அவருடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். கையை தட்டி பிரைஸ் காட். உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும்னு சொல்லலை, என் பலம் பூரணமாக என்ன செய்யுமா? ஆண்டவருடைய பலனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பலனை மனுஷனுடைய பலனோட ஒப்பிட்டு சொல்லவே. அதுக்காக பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்களேன், பவுலுடைய பலவீனத்தில் தேவன் தமது பலவீனத்தை விளங்க பண்ணியிருந்தாலே அவருடைய பலன் மனுஷருடைய பலத்திலையும் அதிக பலனா? ஆனால் தேவன் பலவீனத்தை விளங்க பண்ணாரா இல்லை பலனை விளங்க பண்ணாரா? தமது பலனை விளங்க பண்ணினார். பிரைஸ் காட். ஸோ கிருபைங்கிறது சாதாரண வார்த்தை
அவருடைய பலவீனத்தை நீக்கி, அந்த பலவீனம் தெரியாத அளவுக்கு தேவனுடைய பலவீனம் அல்ல, தேவனுடைய பலன் பவுலில் பூரணமாய் விளங்கிற்று. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பவுல் பலவீனமாக இருந்தார், பவுல் பலவீனமாக இருந்தார். பவுல் கூட என்ன சொல்றாரு தெரியுமா? அகிரிப்பா ராஜாட்ட பேசும்போது எல்லாரும் என்னை போல ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒன்றை கட் பண்ணிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த கட்டுகள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னால் நாங்கள் பவுலை போல பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவரை போல் பலவீனமாக இருக்க அவர் உங்களெல்லாம் யாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணவே. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ பலனை பெற்றுக்கொண்டு நல்ல பலனா என்ன பண்ணணும்? ஒரு நேரம் சொல்லுங்களேன், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஓ, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் வாழ்விலே, நீர் போதும் வாழ்விலே ஏசையா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பவுலை போல நமக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு பலவீனம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எப்படி கர்த்தருடைய கிருபை வேணுமா வேண்டாமா? பிரைஸ் காட். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். பவுல் பலவீனத்தில் இருந்தார், அவருக்கு கிருபை கேட்டார். ஆண்டவர் சொன்னா என் கிருபை உனக்கு போதும்னாரு. இப்போ நீங்கள் பலனாக இருக்கிறீங்க, ஆண்டவருடைய கிருபை வேணுமா வேண்டாமா? வேணும். ஏன்னா பவுல் அவருடைய பலவீனம் வெளியில் தெரியாத அளவுக்கு இவருடைய பலன் என்ன பண்ணார்? கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம பலன் தெரியாத அளவுக்கு அவருடைய பலனை கொடுப்பாராக. பிரைஸ் காட். நான் பலவீனத்தில் இருந்தாலும் சரி, நான் பலனோடு இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். பிரைஸ் காட். பலவீன நேரம் மட்டுமில்லை, எப்பவுமே. ஏன்னா என் பலன் வேற, கர்த்தருடைய பலன் வேற. இன்னைக்கு இந்த ப்ரேயரில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வரும்போது உங்கள் பலவனோடு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கலாம். கொஞ்சம் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்களேன். நீங்கள் இந்த ஆராதனைக்கு வரும்போது பலவீனத்தோடு வந்திருக்கலாம், உங்கள் பலனோட வந்திருக்கலாம். நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து போகும்போது தேவ பலனோடு கூட செல்வீர்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அவருடைய பலனை நம் மத்தியிலே கட்டவிழ்ப்பாராக. அடுத்து இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொன்னாரா? அப்போ உன் தரித்திரத்தில் சொல்லுங்க பார்ப்போம். உன் தரித்திரத்திலே என் ஐஸ்வர்யம் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன்னுடைய இருளிலே என்னுடைய வெளிச்சம் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை உங்க வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தில் தேவ வெளிச்சம் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ நம்முடையது ஒருவேளை நெகட்டிவ்ல இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு லெவலாக வந்ததா இருக்கலாம். எதுவானாலும் அதற்கு மேலாக இன்னும் அதிகமாய் அவர் நமக்கு என்ன பண்றாரு? கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் காட்.